எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கம்போடியாவில் வீட்டில் என்னெல்லாம் பண்ணுறோமோ அதை காமிக்கிறேன். ப்ளஸ் கம்போடியா மார்க்கெட், கம்போடியா ஊரை பற்றி, இங்கே உள்ள ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபுட்டை பற்றி எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். காலையிலே எழுந்தோன்னே டென்ஷனுங்க. எப்போ பார்த்தாலும் இந்த பால் பாக்கெட்டை ஒழுங்காக வைக்கிறதில்ல. அது கீழெல்லாம் ஊற்றி தான் இருக்கும். அதை நான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இது ரெகுலர் தான். உங்கள் வீட்லேயும் இப்படி தான் நடக்குமாங்கிறத சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன பண்ணலான்னா, சிக்கன் குழம்பு வச்சுட்டு வாழைப்பூவும் கீரையும் போட்டு துவட்டலான் இருக்கேன். பாருங்கள், வெயில் பயங்கரம் இன்றைக்கி எப்படி அடிக்குது பாருங்கள். அப்புறம் இங்கே வெயில் அடிச்சுதுன்னா அப்படி அடிக்குங்க, தாங்கவே முடியாது, வெளில போகவே முடியாது. இந்த சிங்க் ஏரியாவில் பார்த்திங்கன்னா சைட்லலாம் ரொம்ப லீக்கேஜுங்க. அந்த தண்ணி கீழே போய் எப்போ பார்த்தாலும் இந்த வெங்காயத்துலலாம் ஊற்றி வீணாக போயிடுது. ஸோ ஃபஸ்ட்டு அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தான் குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணோன்ட்ருக்கேன். இந்தியாவிலேருந்து இங்கே வந்த பிறகு பார்த்திங்கன்னா அங்கே உள்ள லைஃப் ஸ்டைலுக்கும் இங்கேக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் லோன்லியாக ஃபீல் ஆகும். அதுவும் ஒர்க்குன்னு போயிட்டோம்னா தெரியாது, வீட்டில் இருந்தோம்னா சுத்தமாக ரொம்ப சிரமமாக இருக்கும். எந்த ஒரு கம்யூனிகேஷனும் யாரு கூடயும் இல்லாத மாதிரி இருக்கும். நான்லாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிறப்ப நல்லா கோயில் போகிறது, மார்க்கெட் போகிறது, ஸ்கூல் போகிறது, எல்லா வேலையும் பார்க்குறப்ப அங்கங்கேயும் நிறைய பேர் மீட் பண்ணுறது, பேசுகிறது, கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்தோன்னா லாங்குவேஜ் வேறு, சுத்தமாக அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஆனால் பட் இந்த ஜென்ரேஷன், இப்போ வர ஜென்ரேஷன் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட்லலாம் பார்த்திங்கன்னா இன்னுமே ஏதோ பேசிக்காக நம்ம புரிஞ்சிக்கலாமே தவிர ஃப்ளூயண்ட்டாக நம்ம ஒரு கேஷுவலாக நம்ம ஊரில் உள்ள மாதிரி பேசணுன்னா மொழி தெரியணும்ல. மொழி ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகும். ஸோ அப்போ தான் யோசித்தேன், சரி நம்மளுக்கு தான் சேனல் இருக்குது, சேனலில் மூலியமாக உங்கள் கூட எல்லார்ட்டையும் பேசலாம், உங்கள் கூட ஷேர் பண்ணலாம். நான் அதிகமாக யார்கிட்டையுமே பேசாதனால உங்களை தொந்தரவு பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ டெய்லி குக் பண்ணிவிட்டு என்னெல்லாம் என் லைஃப்பில் அன்னன்னைக்கு நடந்ததோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி நான் வீடியோவில் உங்களுக்கு இங்கே கம்போடியாவில் உள்ள விஷயத்தையும், கம்போடியா மார்க்கெட் அண்ட் நான் ஒவ்வொரு இடம் ட்ராவல் பண்ணுறப்ப அந்த இடத்தோட எக்ஸ்பீரியன்ஸையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப பசி வந்துச்சுட்டு, ஸோ இது பேர் என்ன மறந்துட்டேன். அதான் பேசுகிறதே கம்மியாயிடுச்சுங்க. இங்கே வந்து ரொம்ப தனியாகவே இருக்கிறனால பேசுகிற ஸ்லாங் கூட மாறுது. ப்ளஸ் நம்ம நிறைய அந்த வேர்டு எப்படி டக்குன்னு வரமாட்டுது வாயில். பேசிகிட்டு இருந்தால் தான் அது கூட வரும் போல். பைனாப்பிள், ஸோ அன்னாசி பழம், ஸோ அதுக்கு ஒரே சில்லி ஒன்று கொடுப்பாங்க, தாய்லாந்து சில்லி, மிளகாய் போட்டு உப்பு, அஜினமோட்டோ, சுகர் எல்லாம் போட்டு நுணுக்கி. இங்கே என்ன ஃப்ரூட்ஸ் வாங்கினீங்கனாலும் அந்த சில்லிலாம் போட்டு இடித்தது ஒன்று கொடுத்துருவாங்க. அதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருவாங்க. சில்லி வந்து அந்த சைட் டிஷ் வந்து பழம் வாங்கினா மட்டும் இல்லை, இந்த சோழிலாம் சொல்லுவோம்ல, நத்தை, அப்புறம் பூச்சியெல்லாம், காக்ரோச்சு இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அதெல்லாமும் ரோட்டில் ஃப்ரை பண்ணி அப்படியே விற்கும். அதுக்கும் தொட்டுக்க அது மாரி கொடுப்பாங்க, சாஸ் மாரி. எல்லாமே பேஸ் வந்து நம்ம கெச்சப் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதுமாரி நம்மளுக்கு சட்னி மாரி அவங்களுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஆனால் டேஸ்ட்டு சில பேருக்கு அந்த அதில் உள்ள அஜினமோட்டோ ஒத்துக்காது, மூட்டு வலி வரும், ரொம்ப மூட்டு வலி வரும். ஸோ அந்த அஜினமோட்டோ தான் ப்ராப்ளம். சில பேர் சாப்பிட்டு பழகி இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் அடாப்ட் பண்ணலாம். ஆனால் பட் நிறையா எடுத்துக்கிறது நல்லது கிடையாது. ஸோ அப்படியே வெளியில் வந்து நம்ம வந்து ரேராக தான் ஃபுட் எடுப்போம். எப்போயாவது தான் நம்ம வீட்டில் தான் குக் பண்ணுவோம். வெளியில் எடுக்கிறப்ப அந்த மாதிரி எப்போயா வீக்லி ஒன்ஸ் எடுக்கிறப்ப அது பரவாயில்ல. ஸோ அப்படியே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் அப்படியே சிக்கன் குழம்பு வச்சுட்டு, பட் இன்றைக்கி என்னென்னா, நேற்று பழம் வாங்குறப்ப பலாப்பழம் விற்றாங்க. அதுக்கு அந்த சீடெல்லாம் இங்கே சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. எவ்வளோன்னு கேட்டோம், விற்க மாட்டேன். நம்ம ஊர்லனா கேட்டவுடனே எவ்வளோன்னு கேட்டவுடனே அதுக்கு ஒரு ரேட்டு போட்டு விற்றுருவாங்க. நாங்கள் அதெல்லாம் விற்க மாட்டோம், வேணா எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ட்ரேயில் வச்சுருந்தாங்க, இதாக இருந்துச்சு, சரின்னு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ சிக்கன் குழம்புல போட்டால் நல்லாயிருக்கும். நண்டு பலாக்கொட்டை வறுத்தாலும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பலாக்கொட்டையை எப்படி செஞ்சால் பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையும் வதக்கிட்டு இங்கே பாபா மசாலான்னு ஒன்று கிடைக்கும், ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அதிலே சில்லித்தூள், மல்லி, மீன் குழம்பு மசாலா, கறி குழம்பு மசாலா, இது 4ம் தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் 4மே அல்டிமேட்டுங்க, மஸ்ட்டு ட்ரைன் தான் சொல்லுவேன். இதுக்கு வந்து நான் எப்பொழுதும் எல்லா குழம்புக்குமே நான் தேங்காய் அரைச்சி போடுவேன். ஆனால் பாருங்கள், மழை வந்துடுச்சு. இப்போ தானே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப வெயில் அடிக்குதுன்னு சொன்னேன்.
இப்போ பாருங்கள், இப்படி தான் சடனாக கிளைமேட் சேஞ்ச் ஆகும். மழை அடிச்சதுன்னா அப்படி அடிக்கும். அது ஆனால் 2 நிமிஷம் தான், உடனே நின்றுடும். அப்புறம் அடிக்கும் பாருங்கள் ஒரு வெயில், அப்படி இருக்கும். ஆனால் மழை பெஞ்சதுன்னா எந்த விண்டோவும் திறந்து கூட வைக்க முடியாதுங்க. அப்படி ஒரு காற்று அடிக்கும். ஒரு டைம் இப்படி தான் திறந்து வைக்கிறப்ப ஃப்ளவர் வேஸ்லாம் விழுந்துருச்சு. நல்ல வேளை உடையல. அதனால் மழை பெய்யுதுனால எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவோம்.